ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அல்வா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம மாம்பழ அல்வா தான் செய்ய போகிறோம். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த மாம்பழ அல்வா எப்படி சேர்த்து போய் பார்க்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் 2 மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே போட்டு தான் இந்த அல்வா நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரெண்டுத்தையுமே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு எந்த மாதிரி அரைக்கணும்னு அப்புறமா காட்டுறேன். நான் கோதுமை மாவும் மாம்பழத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சிட போகிறோம். கேஸில் கடாய் வச்சதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நமக்கு நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவும் மாம்பழத்தையும், அதை இதிலே ஊற்றிக்கலாம். சர்க்கரை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் இதிலே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். கட்டி கட்டியாக இருந்தால் கூட நம்ம கரண்டி வச்சு உடச்சி விட்டுடலாம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி கட்டியாக இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மாம்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் சர்க்கரை நான் கோதுமை மாவுக்கு தான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நமக்கு அல்வா. அதனால் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா ரெடி ஆகணுன்னா நமக்கு மேலே நம்ம ஊற்றிருக்கிற நெய்லாம் மேலே திரண்டு வரணும். அந்த டைம் தான் நமக்கு அல்வா ரெடி ஆகும். அது வரைக்கும் சிம்மை குறைவாக வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் அல்வா அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வானாலே கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிளேட்டில் தான் அல்வாவை எடுக்க போகிறோம். வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நெய் சுற்றி தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அல்வா இதில் ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அல்வா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இன்னும் நமக்கு அல்வாவில் நெய் திரண்டே வரல. திரண்டு வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே திரண்டு வரும். அதுக்குள்ளே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. நமக்கு அல்வா ரெடி ஆகாது. நான் எந்த ஸ்டேஜ் வரணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே நெய் மேலே திரண்டு வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு கடாயில் ஒட்டாமலே வருது. நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நெய் திரண்டு நிற்கணும். அப்போ தான் நமக்கு அல்வா ரெடி ஆகும். அல்வாவில் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் வாசனை பிடிக்காதவங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் ஊற்றிக்கலாம்.
உண்மையிலேயே நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அல்வா. பாருங்கள், பார்க்கும்போதே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அல்வா செய்யணுனாலே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அல்வா கிடச்சிடும். அவ்வளோதாங்க, நமக்கு அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை நம்ம கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம், அப்படியே கூட எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ணணும்னா 1 hour நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கட் பண்ணணும். நான் கட் பண்ணாமலே சர்வ் பண்ண போகிறேன். உண்மையிலே இந்த அல்வாவோட வாசனை செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நீங்களும் 1 time இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you. Bye.